புதுச்சேரி மாநிலத்தில் தனிநபர் வருமானம் ரூபாய் 2.63 லட்சமாக உயர்வு. இது கடந்த ஆண்டை விட 7.61 விழுக்காடு வளர்ச்சி. பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆளுநர் உரை. ஆளுநர் உரையை புறக்கணித்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு. மக்களுடைய சிந்தனைகளோடு இணைந்து பயணிப்பதுதான் பொது வாழ்க்கையின் அர்த்தம். புதுவையில் இருந்து விடைபெற்ற மாஜி கவர்னர் பேச்சு. ஆகஸ்ட் 2ஆம் தேதி காலை 9 மணிக்கு முதல்வர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்கிறார். சபாநாயகர் செல்வம் அறிவிப்பு. புதுச்சேரி மாநிலத்தில் தனிநபர் வருமானம் கடந்த ஆண்டை விட 7.61% உயர்ந்துள்ளதாக இன்று கூடிய புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் உரையாற்றிய ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று துவங்கியது. ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் புதுச்சேரி பொறுப்பு ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பேரவையில் உரை நிகழ்த்தினார். முன்னதாக பட்டு வேஷ்டி சட்டையுடன் பேரவைக்கு வந்த சி.பி. ராதாகிருஷ்ணனை சபாநாயகர் செல்வம் வரவேற்று பேரவை மண்டபத்திற்குள் அழைத்துச் சென்றார். பேரவையின் ஆளுநர் ராதாகிருஷ்ணன் பேச தொடங்கிய போது மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு எந்தவித நிதியும் ஒதுக்கவில்லை எனவும் புதுச்சேரி அரசின் செயல்பாடுகளை திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் விமர்சிக்க தொடங்கினர். தவறு இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள், அரசு தரப்பில் திருத்திக் கொள்ளட்டும். முதலில் எனது உரையை கேளுங்கள், தயவு செய்து அமருங்கள். இது எனது முதல் உரை, வேறு மாநிலத்திற்கு மாற்றப்பட்டதால் இது கடைசி உரை என்று குறிப்பிட்டு பேச தொடங்கினார் ராதாகிருஷ்ணன். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அமர்ந்து ஆளுநரின் பேச்சை கேட்டு வந்தனர். தொடர்ந்து உரையாற்றிய ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் புதுச்சேரியில் கடந்த ஆண்டின் மொத்த ஒதுக்கீடான ரூபாய் 12.25 கோடியில் 93.58 விழுக்காடு செலவு செய்துள்ளதாகவும் புதுச்சேரி மாநிலத்தில் தனிநபர் வருமானம் ரூபாய் 2.63 லட்சமாக உயர்ந்துள்ளதாகவும் இது கடந்த ஆண்டை விட 7.61 விழுக்காடு வளர்ச்சியை அடைந்துள்ளதாக குறிப்பிட்ட ஆளுநர் விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியமாக ரூபாய் 7.85 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இலவச அரிசி வழங்கும் திட்டத்தின் கீழ் 3.37 லட்சம் குடும்பத்தினருக்கு ரூபாய் 219 கோடி செலவு செய்துள்ளதாகவும் முதலமைச்சரின் எரிவாயுவும் மானிய திட்டத்திற்காக ரூபாய் 21.50 செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரியில் உபரி மின்சாரம் விற்பனை செய்யப்பட்டதில் ரூபாய் 261.20 கோடி வருவாய் கிடைத்ததாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய ராதாகிருஷ்ணன் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகம் கட்ட ரூபாய் 8 கோடி ஒதுக்கியுள்ளதாகவும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்திற்காக ரூபாய் 36.32 கோடி வழங்கப்பட்டிருப்பதாகவும் பெண் குழந்தைகள் பிறந்தால் அவர்களுக்கு ரூபாய் 50,000 வைப்பு நிதி வைப்பு திட்டத்திற்காக 2100 பெண் குழந்தைகளுக்கு ரூபாய் 10.50 கோடி செலவு செய்துள்ளதாகவும் ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்ட முக்கிய அம்சங்களாகும். புதுச்சேரி பேரவையில் முந்தைய ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பிறகு இன்று சி.பி. ராதாகிருஷ்ணன் 75 நிமிடங்கள் தமிழில் உரையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆளுநர் உரையாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று எதுவுமே நிறைவேற்றாமல் நிறைவேற்றியதாக படிக்கிறீர்கள் என்று சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பினர். ஆளுநர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். இதையடுத்து ஆளுநர் உரையை கண்டித்து திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தொடர்ந்து ஆளுநர் உரை முடிந்த பின்னர் நாளை காலை 9:30 மணிக்கு அவையை ஒத்திவைத்து அறிவித்தார் சபாநாயகர் செல்வம். சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கும் முன்பு சட்டசபை மைய மண்டபத்தையொட்டியுள்ள சபாநாயகர் அறையில் கணபதி ஹோமம் செய்யப்பட்டது. பின்னர் புனித கலசங்களில் வைக்கப்பட்டிருந்த நீரை சட்டசபை மைய மண்டபத்தில் பல்வேறு இடங்களில் தெளிக்கப்பட்டது. அப்போது பேரவைக்குள் நுழைந்த திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் புதிய முயற்சி நன்றாக இருக்கிறது, ஆனால் RSS அலுவலகமாக மாற்றிவிடாதீர்கள் என கிண்டல் அடித்தனர். ஒன்றிய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு சிறப்பு நிதி ஒதுக்காததை கண்டித்து சட்டப்பேரவையில் இருந்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரியின் 2024-25ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று காலை 9:30 மணிக்கு துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் உரையுடன் தொடங்கிய நிலையில் ஒன்றிய அரசு புதுச்சேரிக்கு சிறப்பு நிதி ஒதுக்காததை கண்டித்தும் கடந்த பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றாதது, துறைமுகம் விரிவாக்கம், விமான நிலைய விரிவாக்கம், நியாய விலை கடைகள் திறக்காதது, மின்துறை தனியார் மையம் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி துணைநிலை ஆளுநர் உரையை கண்டித்து பேரவையிலிருந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், நாக தியாகராஜன் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ் பரம்பத் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரியில் கஞ்சா முற்றிலுமாக ஒழிக்கப்படவில்லை என்றாலும் வெகுவாக குறைந்துள்ளதாக புதுச்சேரியில் இருந்து விடைபெற்ற சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்த நிலையில் புதிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அனுபவம் வாய்ந்தவர் என்பதால்
அவரது முழுமையான நிர்வாக திறமையை புதுச்சேரி மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியின் பொறுப்பு துணைநிலை ஆளுநர் சி.வி. ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக மாற்றப்பட்ட நிலையில் புதுச்சேரியிலிருந்து இன்று விடைபெற்றார். முன்னதாக காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட சி.வி. ராதாகிருஷ்ணனுக்கு சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, அமைச்சர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆகியோர் வழி அனுப்பி வைத்தனர். விடைபெறுவதற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த சி.வி. ராதாகிருஷ்ணன், குறைந்த காலம் ஆளுநராக பணியாற்றினாலும் கிடைத்த வாய்ப்புகளை புதுச்சேரி மாநில மக்களுக்கு உயர்வாக பணியாற்றிய மன திருப்தி உள்ளதாக தெரிவித்த அவர், எழுச்சிமிகு புதுச்சேரி என்ற தாரக மந்திரம் இருந்ததன் அடிப்படையில் பல்வேறு சீர்திருத்தங்களை குறுகிய காலத்தில் எடுத்துள்ளதாக தெரிவித்த அவர், கடந்த காலத்தில் குஜராத்தில் பணியாற்றிய கைலாசநாதன் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர் என்பதால் அவரது முழுமையான நிர்வாக திறனை புதுச்சேரி மக்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் முதல்வரும் புதிய ஆளுநரும் இணைந்த எழுச்சிமிகு புதுச்சேரியை உயர்த்த லட்சியத்தை நோக்கி வழி நடத்துவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும், குறைந்த காலத்தில் நிர்வாக சீர்திருத்தங்களை மேற்கொண்டதாகவும், புதுச்சேரியில் கஞ்சா முற்றிலுமாக ஒழிக்கப்படவில்லை என்றாலும் வெகுவாக குறைந்துள்ளது என்பதை அனைவருமே உணர்ந்து உள்ளதாகவும், குப்பை அள்ளுவதில் இருந்த சுணக்கம் முழுவதுமாக நீக்கப்பட்டு தற்போது சுத்தம் மற்றும் பசுமையான புதுச்சேரியாக மாறி உள்ளது என்றார். இலவச அரிசி வழங்கும் கோப்பிற்கு ஒப்புதல் அளித்தது குறித்து விளக்கம் அளித்த அவர், நேரடியாக பணம் வழங்கும் போது சந்தையில் அரிசிக்கான பற்றாக்குறை இல்லாத நிலையில் அவர்கள் நினைக்கும் அரிசி வாங்கலாம் என்றும், ஆனாலும் வங்கியில் செலுத்தும் பணம் பல்வேறு வழிகளில் செலவாகிவிடும் என்பதால் அரிசியாக கிடைக்க வேண்டும் என பெண்கள் நினைக்கின்றனர்கள். அதனால் மாற்றத்தை ஏற்படுத்த அத்தியாவசியமாகிவிட்டது. எனவே மக்களுடைய சிந்தனைகளோடு இணைந்து பயணிப்பதுதான் பொது வாழ்க்கையின் அர்த்தம் என கருதுவதாக தெரிவித்தார். புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநராக சி.வி. ராதாகிருஷ்ணன் 4 மாதம் பொறுப்பு வகித்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் இன்று தொடங்கிய பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற 14ஆம் தேதி வரை, அதாவது 11 நாட்கள் நடைபெறும் என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கி ஆளுநர் உரை நிறைவடைந்தது. இந்த நிலையில் சபாநாயகர் செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் நாளை 1ஆம் தேதி ஆளுநர் உரை மீதான விவாதம், 2ஆம் தேதி காலை 9 மணிக்கு பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்வார் என்று தெரிவித்தார். 5, 6ஆம் தேதிகளில் பட்ஜெட் மீதான விவாதம், 7, 8, 9ஆம் தேதிகளில் துறைகள் மீது உறுப்பினர்கள் பேசுவார்கள் என்று குறிப்பிட்ட சபாநாயகர் செல்வம், 12, 13ஆம் தேதி முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் பதிலளிக்கின்றனர். 14ஆம் தேதி தனிநபர் தீர்மானம், அன்றுடன் கூட்டத்தொடர் நிறைவு பெறும் என்றார். என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர் திருமுருகனுக்கு இலாகா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் பாஜக அமைச்சர் சாய்ஜி சரவணனுக்கு இலாகா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் அமைச்சராக பதவியேற்ற திருமுருகனுக்கு இதுவரை இலாகா ஒதுக்கப்படாமல் இருந்த நிலையில் அவருக்கு குடிமைப்பொருள் வழங்கல் துறை மற்றும் போக்குவரத்து துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமாரின் இலாகா மாற்றப்பட்டு அவருக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை, சிறுபான்மையினர் நலத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இலாகா மாற்றம் தொடர்பான கோப்பினை முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் சி.வி. ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்து இன்று காலை வழங்கிய நிலையில் துணைநிலை ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரியில் பேருந்து மோதி காவலர் உயிரிழந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள பிள்ளையார் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் காவலர் முருகன், வயது 36. காவல்துறையில் ஓட்டுநராக பணிபுரிந்த இவர் நேற்று முன்தினம் இரவு செல்லிப்பட்டு 10 கண்ணு சாலையில் சென்றபோது தனியார் பேருந்து மோதி தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அவரை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பலன் அளிக்காமல் அவர் நேற்று காலை பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்து குறித்து வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் காவலர் முருகன் மோட்டார் சைக்கிளில் செல்லும் போது சாலையின் இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கமாக திரும்பிய போது பின்னால் வந்த தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளான வீடியோ வெளியாகியுள்ளது. சென்ற ஆண்டு கவர்னர் உரையில் இடம்பெற்ற திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதா என்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையின் 15வது கூட்டத்தொடரின் 5வது கூட்டம் இன்று நடைபெற்றது. இதனையொட்டி சட்டப்பேரவையில் துணைநிலை ஆளுநர் சி.வி. ராதாகிருஷ்ணன் இன்று உரையாற்றினார். அப்போது அவைக்கு வந்த உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சென்ற ஆண்டு நிகழ்த்தப்பட்ட கவர்னர் உரையில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டதா என்று கேள்வி எழுப்பினார். இந்தியாவின் சந்திராயன் 3 விண்கலம் நிலவின் தென்பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வின் நினைவாக
மீன்வளத்துறை மற்றும் மீனவர்களுக்கான கருத்து பட்டறை நிகழ்வு நடைபெற்றது. இந்தியாவின் சந்திராயன் 3 விண்கலம் நிலவின் தென்பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வின் நினைவாக வருகின்ற ஆகஸ்ட் 23ஆம் தேதி அன்று தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தின் கருப்பொருள் இந்தியாவின் விண்வெளி வரலாறு சந்திரனை தொடுவதால் உயிர்களை தொடுவது என்பதாகும். இது பற்றிய மீனவர்கள் மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கான கருத்து பட்டறை நிகழ்வு இன்று தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுக வளாகத்தில் அமைந்துள்ள மீன்வளத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், இந்திய மீன்வள கடல்சார் பொறியியல் பயிற்சி நிறுவனம் மற்றும் சென்னை, புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறையால் இணைந்து நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில், இணைய இயக்குநர் தெய்வசிகாமணி, துறையின் துணை இயக்குநர்கள், அதிகாரிகள், மத்திய மீன் கடல்சார் பொறியியல் பயிற்சி நிறுவன அதிகாரிகள், கார்த்திக், பயிற்சி வகுப்பாளர் கோபி கிருஷ்ணன், பேராசிரியர் ஜெயந்தி மற்றும் மீன்பிடி விசைப்படகு உரிமையாளர்கள், மீன் வளர்ப்பு மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். திருவாண்டார்கோவில் சுதாரா நகரில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டிலான புதிய 200 kV மின்மாற்றியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இயக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவாண்டார்கோவில் சுதாரா நகரில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டிலான புதிய 200 kV கொண்ட மின்மாற்றியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இயக்கி வைத்தார். இதில் உதவி பொறியாளர் அன்பழகன், இளநிலை பொறியாளர் பழனிவேல், மின்துறை ஊழியர்கள் உட்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் விசைப்படகுகள் பழுது நீக்குவதற்கு ரூபாய் 34,40,000 ரூபாய்க்கான அரசாணையை விசைப்படகு உரிமையாளர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் ஆண்டுதோறும் மீன்பிடி தடை காலத்தில் பதிவு பெற்ற விசைப்படகுகளுக்கு பழுது நீக்குவதற்கு மர, இரும்பு, பைப்பர் விசைப்படகுகளுக்கு ரூபாய் 30,000, சிறிய விசைப்படகுகளுக்கு ரூபாய் 20,000 வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் 2024-25ஆம் ஆண்டிற்கான தடை காலத்திற்கு புதுச்சேரி பகுதிகளைச் சேர்ந்த 82 மர, இரும்பு, பைப்பர் விசைப்படகுகளுக்கு ரூபாய் 30,000 வீதம், ரூபாய் 24,60,000, 49 சிறிய விசைப்படகுகளுக்கு ரூபாய் 20,000 வீதம், ரூபாய் 9,80,000 என மொத்தம் 34,40,000 ரூபாய் பதிவு பெற்ற விசைப்படகு உரிமையாளர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்துவதற்கு அரசின் ஒப்புதல் பெறப்பட்டது. இதற்கான ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் புதுச்சேரியைச் சேர்ந்த விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கத்திடம் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை செயலர் நெடுஞ்செழியன், இயக்குநர் முகமது இஸ்மாயில், இணை இயக்குநர் தெய்வசிகாமணி மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி காவல்துறையின் செயல்முறை கையேடு மற்றும் காவல்துறைக்கான பாடல் வெளியீட்டு விழா மரப்பாலம் சுகன்யா கன்வென்ஷனில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலை வகித்தார். விழாவை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து காவல்துறையின் செயல்முறை கையேட்டை வெளியிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி பேசும்பொழுது, போலீசார் மிகவும் திறமையாகவும் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும். காவல்துறைக்கு என்றே தனியாக குறிப்பேடு மற்றும் பாடல் வெளியிடப்பட்டுள்ளது. இப்பாடல் போலீசாருக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அரசு பொறுப்பேற்ற பின் காவல்துறையில் வேகமாக பணியிடங்கள் மற்றும் பதவி உயர்வு கொடுக்கப்பட்டுள்ளது. பணி ஓய்வு பெற்ற டிஜிபிக்கு எனது பாராட்டுக்கள் என முதல்வர் பேசினார். விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் பேசுகையில், இந்த அரசு பதவியேற்ற பின் காவல்துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது. போதைப் பழக்கத்திலிருந்து இளைஞர்களையும் சமுதாயத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என்றார். விழாவில் சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணகுமார், அரசு கொறடா ஆறுமுகம், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், சம்பத், பிரகாஷ்குமார், லட்சுமிகாந்தன், ராமலிங்கம், டிஜிபி ஸ்ரீனிவாஸ், ஐஜி அஜித்குமார் சிங்லா, எஸ்பிக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் இன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியது. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அவர்கள் அளித்த மனுவில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க சுதேசி, ரோடியர், பாரதி ஆகிய பஞ்சாலைகளில் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும், சுற்றுலா வளர்ச்சி திட்டங்களை அதிகரிக்க வேண்டும், மதுபானம் கொள்முதல், மதுபானம் விநியோகம் ஆகிய இரண்டையும் அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டுவர தனி வாரியம் அமைக்க வேண்டும் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை எளிய மக்களின் சுமார் 50,000 வீடுகளுக்கு இலவச இன்வெர்டர் வழங்க வேண்டும். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் மூடப்பட்ட ரேஷன் கடைகளை திறந்து
இலவச அரிசி வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இன்றுடன் பணி ஓய்வு பெற்ற டிஜிபி ஸ்ரீனிவாசுக்கு முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மாநில டிஜிபியாக உள்ள ஸ்ரீனிவாஸ் இன்றுடன் பணி ஓய்வு பெற்றார். தொடர்ந்து அவருக்கு பாராட்டு விழா நேற்று மரப்பாலம் சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப்பொருள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் வி.பி. ராமலிங்கம், சம்பத், லட்சுமிகாந்தன், ஏ.கே.டி. ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு டிஜிபி ஸ்ரீனிவாசுக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் காவல்துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கம் சார்பாக தாய் மற்றும் குழந்தை ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு முகாம் ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தாய் மற்றும் குழந்தை ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு உரையை பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கத்தின் துணைத் தலைவர் ரொட்டேரியன் அனிபால் நேரு அங்கு கூடியிருந்த குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு அறிவுறுத்தினார். இம்முகாமிற்கு அனட் டாக்டர் ரூபி லியோ சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இம்முகாமின் இறுதியாக ரூபாய் 12,500 செலவில் 60 குழந்தை பராமரிப்பு கிட்கள் நிகழ்வில் கலந்து கொண்ட தாய்மார்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. கிட் ஸ்பான்சரை பெற்றுத்தந்த மருத்துவ திட்ட இயக்குனர் ரொட்டேரியன் டாக்டர் லியோ குணாலன் மற்றும் ரொட்டேரியன் மனோஜ் ஆகியோருக்கு துணைத் தலைவர் ரொட்டேரியன் அனிபால் நன்றி கலந்த பாராட்டுக்களை தெரிவித்தார். இம்முகாமில் ரொட்டேரியன்கள் பிரதாப் சந்திரன், இந்தர்நாத், குணசேகர், தாமஸ் சிரேல், வினோத் நாயர், டாக்டர் பிரசன்னா, செயலாளர் சங்கர், அனட்டுகள் ருக்மணி, பத்மஸ்ரீ, மேரி, கலா மற்றும் குளோத்தின் ஆகியோர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளரும் ஈரம் பவுண்டேஷன் நிறுவனருமான ராஜேந்திரனின் பிறந்த நாளையொட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளரும் ஈரம் பவுண்டேஷன் நிறுவனருமான ராஜேந்திரன் தனது பிறந்த நாளை குடும்பத்தினருடன் கேக் வெட்டி கொண்டாடினார். அவருக்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, சீனியர் துணைத் தலைவரும் ஒருங்கிணைப்பாளருமான தேவதாஸ், முன்னாள் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியம் ஆகியோர் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள், பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதி ஏழை எளிய பயனாளிகளுக்கு தட்டுவண்டி, தையல் இயந்திரம், புடவை போன்ற நலத்திட்ட உதவிகளை ராஜேந்திரன் வழங்கினார். பிறந்த நாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டது. இவரது ஆதரவாளர்கள் தொகுதி முழுவதும் அன்னதானம் வழங்கி பிறந்த நாளை கொண்டாடினர். நடிகர் தனுஷின் 41வது பிறந்த நாளை முன்னிட்டு உருளையன்பேட்டை தொகுதி தனுஷ் நண்பர்கள் நற்பணி மன்றம் சார்பாக இனிப்பு வழங்கப்பட்டது. உருளையன்பேட்டை தொகுதி தனுஷ் நண்பர்கள் நற்பணி மன்றம் சார்பில் நடிகர் தனுஷின் 41வது பிறந்த நாளை முன்னிட்டு திரையரங்குகளில் 300க்கும் மேற்பட்டோருக்கு இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுவை மற்றும் காரைக்கால் மாநில தலைவர் சதீஷ் தலைமையில் இனிப்பு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சண்முகா, திரையரங்கு உரிமையாளர் சுரேஷ், காளிதாஸ், உருளையன்பேட்டை தொகுதி தலைவர் அலெக்ஸ், செயலாளர் பிரவீன், தியாகு, உறுப்பினர் மரியத்துவான், சந்தோஷ், பிரசாத், முகேஷ், டேனி, எடிஷன், ரோஹித் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஐஎன்டியூசி மாநில தலைவர் ஜி.ஆர். பாலாஜி பிறந்தநாளையொட்டி கடற்கரை சிறு வியாபாரிகள் சங்கம் சார்பாக அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஐஎன்டியூசி மாநில தலைவர் பாலாஜி பிறந்தநாளையொட்டி புதுவை மாநிலம் முழுவதும் ஐஎன்டியூசி தொழிற்சங்கத்தினர் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் வழங்கினர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சிறு வியாபாரிகள் சங்கம் சார்பாக நேரு சிலை அருகே வியாபாரி கௌரவ தலைவர் வினய குணாலன், தலைவர் ஏழுமலை ஆகியோரின் தலைமையில் பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாநில தலைவர் பாலாஜி 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு மதிய உணவு வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் துணைத் தலைவர்கள் பிரசாந்த் குமார், ராகவன், செயலாளர் முருகன், பொருளாளர் நூர் முகமது, துணை செயலாளர் மச்சகாந்தி, அருண்குமார் மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். உப்பளம் தொகுதியில் பல ஆண்டுகளாக தண்ணீருக்கு பாடுபட்ட பிரான்சுவா தோப்பு மக்களுக்கு இன்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைத்துள்ளார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பிரான்சுவா தோப்பில் பல ஆண்டு காலமாக குடித்தண்ணீர் பிரச்சனை நிலவி வந்தது. இதுகுறித்து பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியிடம் தெரிவித்தனர். இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளை பலமுறை நேரில் சந்தித்து புதிய பைப்லைன் அமைத்துக் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். சட்டமன்ற உறுப்பினரின் கோரிக்கையை ஏற்ற அதிகாரிகள் அம்பேத்கர் சாலையில் இருந்து கோலாஸ் நகர் வழியாக பிரான்சுவா தோப்பு பகுதியில் 4 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக குடிநீர் விநியோகம் செய்வதற்காக பைப்லைன்கள் அமைத்துக் கொடுத்தனர்.
ஆனால் பல வீடுகளுக்கும் குடிநீர் கிடைப்பதில்லை என்று மீண்டும் கோரிக்கை வைத்தனர். அதன் காரணமாக தற்பொழுது பிரான்சுவா தோப்பில் அதிக அழுத்தத்துடன் புதிய பைப்லைன் அமைத்து சுத்தமான குடிநீர் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய ஏற்பாடுகள் செய்தார். இதனை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சென்று பொதுமக்களை சந்தித்து கேட்டறிந்து ஆய்வு மேற்கொண்டார். மேலும் வானரப்பேட்டை நாகமுத்து மாரியம்மன் கோவில் பிரான்சுவா தோப்பு இணையும் இடத்தையொட்டி ஒரு பாவடிவ வாய்க்கால் செல்கிறது. அது திறந்த வெளியாக இருந்து வந்த நிலையில் பொதுமக்கள் அதற்கு மேலே ஒரு சிமெண்ட் மூடி போட்டு மூடி கொடுக்கும்படி சட்டமன்ற உறுப்பினரிடம் கேட்டுக்கொண்டனர். கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளை வைத்து மேலே சிமெண்ட் மூடி பொருத்தி ஆய்வு செய்தார். அவருடன் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார், காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார், கிளை செயலாளர்கள் காலப்பன், இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியிலிருந்து விடைபெற்று சென்ற துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணனை முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக இருந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா மாநில கவர்னராக இடமாற்றம் செய்யப்பட்டார். அவருக்கு பதிலாக கைலாசநாதன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் இன்று ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணனை வாழ்த்தி வழியனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் வி.பி. ராமலிங்கம், ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பள்ளிகளில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு திருபுவனை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட கலைத்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் திருபுவனைப்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் கடந்த கல்வி ஆண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சால்வை அணிவிக்கப்பட்டு நினைவு பரிசுகள் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டப்பட்டது. தொடர்ந்து இப்பள்ளிகளில் பயிலும் சுமார் 1200 மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் உள்ளிட்ட எழுது பொருட்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மங்கலம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக் குழுமத்தின் துணை சேர்மன் சுகுமாரன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக் குழுமத்தின் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி, என்ஆர் காங்கிரஸ் இலக்கிய பேரவைத் தலைவர் தனசேகரன் ஆகியோர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று கௌரவித்தனர். மேலும் இவ்விழாவில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6400 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 88 ரூபாய். புதுச்சேரி மாநிலத்தில் தனிநபர் வருமானம் ரூபாய் 2.63 லட்சமாக உயர்வு. இது கடந்த ஆண்டை விட 7.61 விழுக்காடு வளர்ச்சி. பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆளுநர் உரை. ஆளுநர் உரையை புறக்கணித்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு. மக்களுடைய சிந்தனைகளோடு இணைந்து பயணிப்பதுதான் பொது வாழ்க்கையின் அர்த்தம். புதுவையில் இருந்து விடைபெற்ற மாஜி கவர்னர் பேச்சு. ஆகஸ்ட் 2ஆம் தேதி காலை 9 மணிக்கு முதல்வர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்கிறார். சபாநாயகர் செல்வம் அறிவிப்பு. புதுச்சேரி காவல்துறையின் செயல்முறை கையேடு முதலமைச்சர் ரங்கசாமி வெளியீடு. வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை எளிய மக்களின் சுமார் 50,000 வீடுகளுக்கு இலவச இன்வெர்டர் வழங்க வேண்டும். அரசுக்கு அதிமுக கோரிக்கை.